மக்கபேயர் முதல் நூல். அதிகாரம் 11. எகிப்து மன்னன் கடல் மணல் போல பெரும் படைகளையும் திரளான கப்பல் படையையும் ஒன்று கூட்டினான். அலெக்சாண்டரின் நாட்டை வஞ்சகமாய் கைப்பற்றி தனது அரசோடு இணைக்க முயன்றான். அமைதியை விரும்புபவன் போல சிரியாவுக்கு சென்றான். நகரங்களின் மக்கள் நகர வாயில்களை திறந்து அவனை வரவேற்றார்கள். தாலமி தன் மாமனாராயிருந்ததால் அவனை வரவேற்கும்படி அலெக்சாண்டர் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தான். நகரங்களில் தாலமி நுழைந்தபோது ஒவ்வொரு நகரிலும் காவற்படையை நிறுவினான். அவன் அசோத்தை நெருங்கிய போது தீக்கிரையாக்கப்பட்ட தாகோன் கோவிலையும் தரைமட்டமாக்கப்பட்ட அசோத்து நகரையும் அதன் புறநகர் பகுதிகளையும் சிதறி கிடந்த பிணங்களையும் போரில் யோனத்தான் தீயிட்டு கரியாக்கிய பிணங்களையும் மக்கள் அவனுக்கு காட்டினார்கள். ஏனென்றால் அவன் சென்ற வழியில்தான் அவை குவிக்கப்பட்டிருந்தன. யோனத்தான் மீது பழி சுமத்தும் பொருட்டு அவர் செய்திருந்ததை மக்கள் மன்னனுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆனால் மன்னன் பேசாதிருந்தான். மன்னனை யாப்பாவில் அரச மரியாதையுடன் யோனத்தான் சந்தித்தார். அவர்கள் ஒருவரை வாழ்த்தி கொண்டார்கள். அன்று இரவு அங்கு தங்கினார்கள். மன்னனோடு புறப்பட்டு எலூத்தர் ஆறு வரை யோனத்தான் சென்றார். பிறகு எருசலேம் திரும்பினார். தாலமி மன்னன் செலூக்கியா வரை இருந்த கடலோர நகரங்களை அடிமைப்படுத்தினான். அலெக்சாண்டருக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்து வந்தான். தெமேத்திரி மன்னனிடம் தாலமி தூதர்களை அனுப்பி, வாரும், ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொள்வோம். அலெக்சாண்டரோடு வாழும் என் மகளை உமக்கு கொடுப்பேன். நீரும் மூதாதையரின் அரசின் மீது ஆட்சி செலுத்துவீர். அலெக்சாண்டருக்கு என் மகளை கொடுத்ததன் பொருட்டு வருந்துகிறேன். ஏனெனில் என்னை அவன் கொல்ல வழி தேடினான் என்று கூறினான். அலெக்சாண்டரின் நாட்டை கைப்பற்ற தாலமி விரும்பியமையால் இவ்வாறு அவன் மீது பழி சுமத்தினான். தன் மகளை அவனிடமிருந்து பிரித்து தெமேத்திரிக்கு கொடுத்தான். அலெக்சாண்டரோடு கொண்டிருந்த நட்பை முறித்து கொண்டான். அவர்களின் பகை வெளிப்படையாயிற்று. பிறகு தாலமி அந்தியோக்கி நகருக்கு சென்று ஆசியாவின் மணிமுடியை சூடிக்கொண்டான். இவ்வாறு எகிப்து ஆசியா நாடுகளின் 2 மணிமுடிகளையும் தன் தலையில் அணிந்து கொண்டான். அப்பொழுது அலெக்சாண்டர் மன்னன் சிலிசியாவில் இருந்தான். ஏனென்றால் அப்பகுதி மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். அலெக்சாண்டர் இதை கேள்விப்பட்டு தாலமியை எதிர்த்து போரிடச் சென்றான். தாலமியும் அணிவகுத்து சென்று வலிமை வாய்ந்த படையோடு அவனை எதிர்த்து விரட்டியடித்தான். புகலிடம் தேடி அலெக்சாண்டர் அரேபியாவுக்கு ஓடினான். தாலமி மன்னனின் புகழ் உயர்ந்தோங்கியது. சப்தியேல் என்ற அரேபியன் அலெக்சாண்டருடைய தலையை கொய்து தாலமிக்கு அனுப்பி வைத்தான். 3 நாளுக்கு பிறகு தாலமி மன்னனும் இறந்தான். கோட்டைக்குள் இருந்த அவனுடைய வீரர்கள் கோட்டை வாழ் மக்களால் கொல்லப்பட்டார்கள். எனவே 167ஆம் ஆண்டு தெமேத்திரி அரியணை ஏறினான். அக்காலத்தில் யோனத்தான் எருசலேமில் இருந்த கோட்டையை தாக்குவதற்கு யூதேயாவில் இருந்தவர்களை திரட்டினார். அதற்கு எதிராக பயன்படுத்த படைப்பொறிகளையும் செய்தார். நெறிகெட்டவர்களும் தங்கள் இனத்தாரையே பகைத்தவர்களுமான சில மனிதர்கள் தெமேத்திரி மன்னனிடம் சென்று கோட்டையை யோனத்தான் முற்றுகையிட்டிருப்பதாக அறிவித்தார்கள். அவன் இதை கேட்டு சினம் கொண்டான். உடனே புறப்பட்டு தாலமாய் நகருக்கு சென்றான். யோனத்தான் கோட்டையை தொடர்ந்து முற்றுகையிடுவதை விடுத்து விரைவில் தாலமாய்க்கு வந்து தன்னை சந்தித்து பேசும்படி அவருக்கு எழுதினான். இதை அறிந்த யோனத்தான் கோட்டையை தொடர்ந்து முற்றுகையிடுமாறு கட்டளையிட்டார். இஸ்ராயேலின் மூப்பர்கள் சிலரையும் குருக்கள் சிலரையும் தேர்ந்து கொண்டார். தம் உயிரையே பணயம் வைத்து பொன், வெள்ளி, ஆடைகள் இன்னும் பல அன்பளிப்புகளை எடுத்துக்கொண்டு தாலமாயில் இருந்த தெமேத்திரி மன்னனிடம் சென்றார். அவனது நல்லெண்ணத்தை பெற்றார். அவருடைய இனத்தாருள் நெறிகெட்டவர்கள் சிலர் அவர் மீது குற்றம் சாட்டிய வண்ணம் இருந்தனர். எனினும் மன்னன் தனக்கு முன் இருந்தவர்கள் செய்த வண்ணம் யோனத்தானுக்கு செய்து தன் நண்பர்கள் அனைவர் முன்பாகவும் அவரை மேன்மைப்படுத்தினான். தலைமை குரு பீடத்தையும் முன்பு அவர் பெற்றிருந்த மற்ற பெருமைகளையும் அவருக்கு உறுதிப்படுத்தி அவரை தன் முக்கிய நண்பர்களுள் ஒருவராக கொண்டான். யூதேயாவையும் சமாரியாவின் 3 மாநிலங்களையும்
வரி செலுத்துவதென்று விலக்கும்படி மன்னனை யோனத்தான் கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலாக 12 டன் வெள்ளி கொடுப்பதாக உறுதியளித்தார். மன்னன் அதற்கு இசைந்து அவை எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி யோனத்தானுக்கு எழுதிய மடல் பின்வருமாறு: தெமேத்திரி மன்னர் தம் சகோதரரான யோனத்தானுக்கும் யூத இனத்தாருக்கும் வாழ்த்து கூறி எழுதுவது: உங்களை பற்றி எம் உறவினர் இலாஸ்தேனுக்கு நாம் எழுதிய மடலின் நகல் ஒன்றை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இதனால் அதில் உள்ளதை நீங்களும் அறிந்து கொள்ளலாம். தெமேத்திரி மன்னர் தம் தந்தை இலாஸ்தேனுக்கு வாழ்த்து கூறி எழுதுவது: எம் நண்பர்களும் எம்பால் தாங்கள் கொண்டுள்ள கடமைகளை நிறைவேற்றுகிறவர்களுமான யூத இனத்தார் எம்மட்டில் நல்லெண்ணம் கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நன்மை செய்ய நாம் முடிவு செய்துள்ளோம். ஆதலால் யூதேயா நாடு முழுவதும் சமாரியாவினின்று பிரித்து யூதேயாவில் இணைத்த அபைரமா, லிதா, ரதாமின் ஆகிய 3 மாநிலங்களும் அவற்றைச் சேர்ந்த அனைத்தும் அவர்களுக்கு சொந்தம் என உறுதிப்படுத்துகிறோம். முன்பு மன்னர் ஆண்டுதோறும் தண்டி வந்த வரிகளிலிருந்து, அதாவது நிலத்தின் விளைச்சல், மரங்களின் கனிகள் ஆகியவற்றுக்கான வரிகளிலிருந்து எருசலேமில் பலியிடுவோருக்கு விலக்கு வழங்குகிறோம். எமக்கு சேர வேண்டிய 10 பங்கு உப்பு வரி, அரசருக்குரிய சிறப்பு வரி, மற்ற வரிகள் ஆகிய அனைத்திலும் இருந்தும் இது முதல் விலக்கு வழங்குகிறோம். வழங்கப்பட்ட வரி சலுகைகளில் ஒன்று கூட இன்று முதல் என்றும் திரும்ப பெறப்பட மாட்டாது. ஆகவே இப்போது இந்த மடலின் நகல் ஒன்றை எடுத்து யோனத்தானுக்கு கொடுத்து திருமலையில் அனைவரும் காணக்கூடிய இடத்தில் அதை வைக்கச் செய்யும். தன் ஆட்சியில் நாடு அமைதியாக இருப்பதையும் எவரும் தன்னை எதிர்க்காதிருப்பதையும் தெமேத்திரி மன்னன் கண்டு பிற இனத்தாரின் தீவுகளிலிருந்து தான் திரட்டியிருந்த அந்நிய படைகளை தவிர தன் படை வீரர் அனைவரையும் அவரவர் இடத்துக்கு அனுப்பினான். இவ்வாறு செய்ததால் அவனுக்கு முன் இருந்தவர்களுடைய படைகள் யாவும் அவனை பகைத்தன. முன்னர் அலெக்சாண்டரின் ஆதரவாளர்களுள் ஒருவனான திரிபோ படைகள் அனைத்தும் தெமேத்திரி மீது முறையிடுவதை கண்டான். அலெக்சாண்டரின் இளைய மகன் அந்தியோக்கை வளர்த்து வந்த அரேபியனான இமால்குவிடம் சென்றான். அந்தியோக்கு தன் தந்தைக்கு பதிலாய் ஆட்சி செய்வதற்கு அவனை தன்னிடம் ஒப்புவிக்கும்படி இமால்குலை திரிபோ வருந்தி கேட்டுக்கொண்டான். தெமேத்திரி செய்த யாவற்றையும் படைகள் அவன் மீது கொண்டிருந்த வெறுப்பையும் எடுத்து கூறினான். பல நாள் அவ்விடத்தில் தங்கியிருந்தான். எருசலேம் கோட்டையிலும் மற்ற அரண் காப்புகளிலும் இருந்த வீரர்கள் இஸ்ராயேலுக்கு எதிராய் போர் புரிந்த வண்ணம் இருந்ததால் அவர்களை திரும்ப அழைத்து கொள்ளும்படி தெமேத்திரி மன்னனை கேட்டுக்கொள்ள யோனத்தான் ஆள் அனுப்பினார். தெமேத்திரி யோனத்தானுக்கு அனுப்பி வைத்த செய்தி பின்வருமாறு: உமக்கும் உம் இனத்தாருக்கும் நான் இதை மட்டும் செய்ய போவதில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போது உம்மையும் உம் இனத்தாரையும் மிகவும் பெருமைப்படுத்துவேன். இப்போது என் படைகள் யாவும் கிளர்ச்சி செய்து வருவதால் எனக்காக போரிட ஆள்களை அனுப்புமாறு உம்மை வேண்டிக் கொள்கிறேன். ஆகவே யோனத்தான் வலிமை வாய்ந்த படை வீரர்கள் 3000 பேரை அந்தியோக்கி நகருக்கு அனுப்பினார். அவர்கள் மன்னனிடம் சேர்ந்ததும் அவர்களின் வரவால் அவன் மகிழ்ச்சி கொண்டான். ஏனெனில் நகர மக்களுள் 1,20,000 பேர் நகரின் நடுவில் ஒன்று கூடி மன்னனை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தனர். ஆனால் மன்னன் அரண்மனைக்குள் ஓடி ஒளிந்து கொண்டான். நகரில் இருந்தவர்கள் முக்கிய தெருக்களை கைப்பற்றி போர் தொடுத்தார்கள். ஆகவே மன்னன் யூதர்களை தன் உதவிக்கு அழைத்தான். உடனே அவர்கள் அனைவரும் அணி திரண்டு அவனிடம் சென்றார்கள். பிறகு நகரெங்கும் பிரிந்து சென்று அன்று ஏறத்தாழ 1,00,000 பேரை கொன்றார்கள். நகரை தீக்கிரையாக்கி அன்று ஏராளமான கொள்ளை பொருள்களை எடுத்துக்கொண்டார்கள். இவ்வாறு மன்னனை காப்பாற்றினார்கள். யூதர்கள் தாங்கள் திட்டமிட்டபடி நகரை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் என்று நகரில் இருந்தவர்கள் கண்டார்கள். இதனால் துணிவு இழந்து மன்னனிடம் சென்று கதறி மன்றாடினார்கள். எங்களுக்கு அமைதி தாரும், எங்களுக்கும் நகருக்கும் எதிராக போரிடும் யூதர்களை தடுத்து நிறுத்தும் என்று வேண்டினார்கள். தங்கள் படைக்கலங்களை எரிந்துவிட்டு சமாதானம் செய்து கொண்டார்கள். இவ்வாறு யூதர்கள் மன்னன் முன்பும்
அவனது நாட்டு மக்கள் அனைவர் முன்பும் பெருமை பெற்று திரளான கொள்ளை பொருள்களோடு எருசலேம் திரும்பினார்கள். தெமேத்திரி மன்னனுடைய அரசு நிலை பெற்றது. அவனது ஆட்சியில் நாடு அமைதியாயிருந்தது. பின்னர் அவன் தன் உறுதிமொழிகளை எல்லாம் மீறி யோனத்தானோடு கொண்டிருந்த நட்புறவை முறித்து கொண்டான். அவரிடமிருந்து பெற்றிருந்த நன்மைகளுக்கு நன்றி காட்டாமல் அவருக்கு பெரிதும் தொல்லை கொடுத்து வந்தான். இதன் பிறகு சிறுவன் அந்தியோக்குடன் திரிபோ திரும்பி வந்தான். அந்தியோக்கு முடி புனைந்து அரசாளத் தொடங்கினான். தெமேத்திரி திருப்பி அனுப்பியிருந்த படைகள் எல்லாம் அந்தியோக்குடன் சேர்ந்து கொண்டு தெமேத்திரியை எதிர்க்கவே அவன் முறியடிக்கப்பட்டு ஓடினான். திரிபோ யானைகளை பிடித்து அந்தியோக்கி நகரை கைப்பற்றினான். பின்னர் சிறுவன் அந்தியோக்கு, நீர் தலைமை குருவாய் தொடர்ந்து இருப்பீர் என உறுதிப்படுத்துகிறேன். 4 மாநிலங்களுக்கு ஆளுநராக உம்மை ஏற்படுத்துகிறேன். மன்னரின் நண்பர்களுள் ஒருவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று யோனத்தானுக்கு எழுதி அனுப்பினான். பொன் தட்டுகளையும் உணவு கலன்களையும் அவருக்கு அனுப்பி வைத்தான். பொற்கிண்ணத்தில் அருந்தவும் அரச ஆடை உடுத்திக் கொள்ளவும் பொன் அணியுக்கு அணிந்து கொள்ளவும் அதிகாரம் அளித்தான். அவருடைய சகோதரரான சீமோனை தீரின் எல்லையில் இருந்த கணவாயிலிருந்து எகிப்தின் எல்லை வரை இருந்த பகுதிக்கு ஆளுநராக ஏற்படுத்தினான். யோனத்தான் புறப்பட்டு யூப்ரத்தீசு ஆற்றுக்கு மேற்கே இருந்த நகரங்களுக்கு சென்றார். சிரியாவின் படைகள் யாவும் அவரோடு கூட்டு சேர்ந்து கொண்டன. அவர் அஸ்கலோன் நகர் சேர்ந்ததும் நகரில் இருந்தோர் பெரும் சிறப்போடு அவரை வரவேற்றனர். அவர் அவ்விடமிருந்து காசாவுக்கு சென்றார். காசாவில் இருந்தவர்கள் வாயில்களை அடைத்து அவரை உள்ளே விடவில்லை. எனவே அவர் அதை முற்றுகையிட்டு புறநகர் பகுதிகளை கொள்ளையடித்து தீக்கிரையாக்கினார். காசா நகரத்தார் யோனத்தானை வேண்டிக் கொள்ளவே அவரும் அவர்களோடு சமாதானம் செய்து அவர்களுடைய தலைவர்களின் மைந்தர்களை பிணை கைதிகளாக எருசலேமுக்கு அனுப்பினார். நாட்டின் வழியாக சென்று தமஸ்கு நகரை அடைந்தார். தெமேத்திரியின் படைத்தலைவர்கள் தம்மை பதவியிலிருந்து நீக்க திட்டமிட்டு கலிலேயாவின் காதேசு நகருக்கு பெரும் படையோடு வந்திருப்பதாக யோனத்தான் கேள்வியுற்றார். ஆகையால் அவர்களை எதிர்த்து சென்றார். தம் உடன்பிறப்பான சீமோனை யூதேயாவிலேயே விட்டு சென்றார். சீமோன் பெத்சூரை முற்றுகையிட்டு பல நாள் அதை எதிர்த்து போரிட்டார். நகரை சூழ்ந்து வளைத்து கொண்டார். அவர்கள் தங்களோடு சமாதானம் செய்து கொள்ளும்படி அவரை கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு அவரும் இசைந்தார். அவர்கள் அவ்விடத்திலிருந்து அகற்றி நகரையும் பிடித்து அங்கு ஒரு காவற்படையையும் நிறுவினர். இதற்கிடையில் யோனத்தான் தம் படைகளோடு கெனசரேத்து ஏரி அருகே பாசறை அமைத்திருந்தார். மறுநாள் பொழுது விடியும் முன் அவர்கள் காட்சோர் சமவெளிக்கு புறப்பட்டு சென்றார்கள். அயல் நாட்டு படையினர் சமவெளியில் அவரை எதிர்கொண்டு நேருக்கு நேர் தாக்கினார்கள். அவரை தாக்குவதற்காக பதுங்கி பாயும் படை ஒன்றை மலைகளில் விட்டு வைத்திருந்தார்கள். பதுங்கி இருந்தவர்கள் தங்கள் இடங்களில் இருந்து எழுந்து வந்து போரில் கலந்து கொண்டார்கள். யோனத்தானுடன் இருந்தவர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். அப்சலோமின் மகன் மத்தத்தியா, கால்பியின் மகன் யூதா ஆகிய படைத்தலைவர்களை தவிர வேறு ஒருவரும் அங்கு இல்லை. யோனத்தான் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு மண்ணை தம் தலைமேல் தூவிக்கொண்டு இறைவனை வேண்டினார். பிறகு அவர் போரிட திரும்பி சென்று எதிரிகளை முறியடித்ததும் அவர்கள் தப்பி ஓடினார்கள். யோனத்தானிடமிருந்து ஓடினவர்கள் இதை கண்டு திரும்பி வந்து அவரோடு சேர்ந்து கொண்டார்கள். காதேசில் இருந்த எதிரிகளின் பாசறை வரை அவர்களை துரத்திச் சென்று அவ்விடம் பாசறை அமைத்தார்கள். அன்று அயல் நாட்டு வீரர்களுள் 3000 பேர் மடிந்தனர். பிறகு யோனத்தான் எருசலேம் திரும்பினார். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 28. பழிவாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். அவ்வாறிருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலமளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக
எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர். அவ்வாறாயின் யார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும்? உன் முடிவை நினைத்துப்பார், பகைமையை அகற்று, அழிவையும் சாவையும் நினைத்துப்பார். கட்டளைகளில் நிலைத்திரு, கட்டளைகளை நினைவில் கொள். அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே. உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை. குற்றங்களை பொருட்படுத்தாதே. பூசலை தவிர்த்திடு, உன் பாவங்கள் குறையும். சீற்றங்கொள்வோர் சண்டையை மூட்டிவிடுகின்றனர். பாவிகள் நட்பை கலைக்கிறார்கள். அமைதியாயிருப்போரிடையே பிணக்கை விதைக்கிறார்கள். விறகின் தன்மைக்கு ஏற்ப நெருப்பு பற்றி எரியும். பூசலின் கடுமைக்கு ஏற்ப அது பற்றி எரியும். மனிதரின் வலிமையை பொறுத்து அவர்களின் சீற்றம் அமையும். அவர்களின் செல்வத்தை பொறுத்து அவர்களது சினம் பெருகும். திடீர் வாக்குவாதம் நெருப்பை மூட்டுகிறது. திடீர் பூசல் கொலைக்கு இட்டுச் செல்கிறது. ஊதும்போது தீப்பொறி கொழுந்துவிட்டு எரிகிறது. அதன் மீது துப்பும்போது அது அணைந்து போகிறது. இந்த இரு விளைவுகளும் உன் வாயினின்றே புறப்படுகின்றன. புறங்கூறுவோரையும் இரட்டை நாக்கு கொண்டோரையும் சபி. அமைதியில் வாழ்ந்த பலரை அவர்கள் அழித்து விட்டார்கள். மூன்றாவது நாக்கு பலரை நிலைகுலையச் செய்தது. அவர்களை நாடு விட்டு நாடு துரத்தி அடித்தது. அரண் கொண்ட நகர்களை தகர்த்தெறிந்தது. பெரியோர்களின் வீடுகளை தரைமட்டமாக்கியது. மூன்றாவது நாக்கு பற்றுள்ள மனைவியரையும் வெளியில் துரத்தியது. அவர்களுடைய உழைப்பின் பயனை இழக்கச் செய்தது. அதற்கு செவிசாய்ப்பவர்கள் ஓய்வு கொள்ள மாட்டார்கள். அமைதியிலும் வாழ மாட்டார்கள். சவுக்கடி தழும்பை உண்டாக்கும், வாயடியோ எலும்பை முறிக்கும். பலர் வாழ்முனையில் மடிந்திருக்கின்றனர். நாவால் மடிந்தோரே அவர்களை விட மிகுதியானோர். மூன்றாவது நாக்கினின்று பாதுகாக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். அதன் சீற்றத்துக்கு ஆளாகாதோரும், அதன் நுகத்தை சுமக்காதோரும், அதன் சங்கிலிகளால் கட்டப்படாதோரும் பேறு பெற்றோர். அதன் நுகம் இரும்பு நுகம், அதன் சங்கிலிகள் வெண்கலச் சங்கிலிகள். அதனால் விளையும் சாவு இழிந்த சாவு. அதனை விட பாதாளம் மேலானது. இறை பற்றுள்ளோர் மீது அதற்கு ஆற்றல் இல்லை. அதன் தீப்பிழம்புகள் அவர்களை எரிப்பதில்லை. ஆண்டவரை விட்டு விலகுவோர் அதற்குள் விழுகின்றனர். அவர்களுக்குள் அது கொழுந்துவிட்டு எரியும். அதை அணைக்க முடியாது. அது சிங்கத்தை போன்று அவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும். வேங்கையை போன்று அவர்களை பீரிட்டு கிழிக்கும். உன் உடைமைகளை சுற்றி முள்வேலியிடு. உன் வெள்ளியையும் பொன்னையும் பூட்டி வை. உன் சொற்களை நிறுத்து பார்க்க துலாக்கோலையும் எடை கற்களையும் செய்து கொள். உன் வாய்க்கு கதவு ஒன்று செய்து அதை தாழிடு. நாவால் தவறாதபடி எச்சரிக்கையாயிரு. இல்லையேல் உனக்காய் பதுங்கியிருப்போர் முன் நீ வீழ்ச்சி உருவாய். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 29. இரக்கம் காட்டுவோர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு கடன் கொடுக்கின்றனர். பிறருக்கு உதவி செய்வோர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றனர். அடுத்திருப்பவருக்கு அவருடைய தேவைகளில் கடன் கொடு. உரிய காலத்தில் பிறருடைய கடனை திருப்பிக் கொடு. சொல் தவறாதே. அடுத்தவர் மீது நம்பிக்கை வை. உனக்கு தேவையானதை எப்போதும் நீ கண்டடைவாய். வாங்கின கடனை கண்டெடுத்த பொருள் போல பலர் கருதுகின்றனர். தங்களுக்கு உதவியோருக்கு தொல்லை கொடுக்கின்றனர். கடன் வாங்கும் வரை கடன் கொடுப்பவரின் கையை முத்தமிடுவர். அடுத்திருப்பவரின் செல்வத்தை பற்றி தாழ்ந்த குரலில் பேசுவர். திருப்பிக் கொடுக்க வேண்டிய போது காலம் தாழ்த்துவர். பொறுப்பற்ற சொற்களை கூறுவர். காலத்தின் மேல் குறை காண்பர். அவர்கள் கடனை திருப்பிக் கொடுக்க முடிந்தாலும்
பாதியை கொடுப்பதே அரிது. அதையும் கண்டெடுத்த பொருள் என்றே எண்ணிக்கொள்வர். இல்லையேல் கடனை திருப்பி தராமல் ஏமாற்றி விடுவர். இவ்வாறு தாமாகவே எதிரியை உண்டாக்கிக் கொள்வர். சாபத்தையும் வசைமொழியையும் திருப்பிக் கொடுப்பர். மாண்புக்கு பதிலாக இகழ்ச்சியை தருவர். பலர் கடன் கொடாமல் இருந்தது தீய எண்ணத்தினால் அன்று, காரணமின்றி ஏமாற்றப்படலாமோ என்னும் அச்சத்தினால்தான். தாழ்நிலையில் இருப்போர் குறித்து பொறுமையாயிரு. நீ இடும் பிச்சைக்காக அவர்கள் காத்திருக்கும்படி செய்யாதே. கட்டளையை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவி செய். தேவையின் போது அவர்களை வெறுங்கையராய் திருப்பி அனுப்பாதே. பணத்தை உன் சகோதரர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ செலவிடு. அழிந்து போகும்படி அதை கல்லுக்கு அடியில் மறைத்து வைக்காதே. உன்னத இறைவனின் கட்டளைப்படி உன் செல்வத்தை பயன்படுத்து. அது பொன்னிலும் மேலாக உனக்கு பயனளிக்கும். உன் களஞ்சியத்தில் தர்மங்களை சேர்த்துவை. அவை எல்லா தீமையினின்றும் உன்னை விடுவிக்கும். வலிமையான கேடயத்தையும் உறுதியான ஈட்டியையும் விட அவை உன் பகைவரை எதிர்த்து உனக்காக போராடும். நல்ல மனிதர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு பிணையாய் நிற்பர். வெட்கம் கெட்டோர் அவர்களை கைவிட்டு விடுவர். பிணையாளர் செய்த நன்மைகளை மறவாதே. அவர்கள் தங்கள் வாழ்வையே உனக்காக தந்துள்ளார்கள். பாவிகள் பிணையாளர் செய்த நன்மைகளை அழிக்கிறார்கள். நன்றி கெட்டவர்கள் தங்களை விடுவித்தவர்களையே கைவிட்டு விடுவார்கள். பிணையாய் நின்றதால் செல்வர் பலர் சீரழிந்தனர். திரைக்கடல் போல் அலைக்கழிக்கப்பட்டனர். அது வலிய மனிதரை வெளியே துரத்தியது. அயல் நாடுகளில் அலையச் செய்தது. பயன் கருதி தங்களையே பிணையாளர் ஆக்கிக் கொண்ட பாவிகள் தங்களையே தீர்ப்புக்கு உட்படுத்திக் கொள்கிறார்கள். உன்னால் முடிந்தவரை அடுத்தவருக்கு உதவு. நீயே விழுந்து விடாமல் எச்சரிக்கையாயிரு. வாழ்வின் அடிப்படை தேவைகளாவன தண்ணீர், உணவு, உடை, மானம் காக்க வீடு. அடுத்தவர் வீட்டில் உண்ணும் அறுசுவை உணவை விட தன் கூரைக்கு அடியில் வாழும் ஏழையின் வாழ்வே மேல். குறைவோ நிறைவோ எதுவாயினும் இருப்பதை கொண்டு மனநிறைவு கொள். அப்போது உன் வீட்டாரின் பழிச்சொற்களை நீ கேட்க மாட்டாய். வீடு வீடாய்ச் செல்வது இரங்கத்தக்க வாழ்க்கை. இத்தகையோர் போய் தங்கும் இடத்தில் பேசவும் துணிய மாட்டார்கள். நீ விருந்தோம்பி பருக கொடுத்தாலும் செய் நன்றி பெறமாட்டாய். மேலும் பின்வரும் கடுஞ்சொற்களையே கேட்பாய். அந்நியனே, வா இங்கே, உணவுக்கு ஏற்பாடு செய். ஏதாவது உன் கையில் இருந்தால் எனக்கு உண்ண கொடு. அந்நியனே, மாண்புடையோர் முன்னிலையிலிருந்து வெளியே போ. என் சகோதரன் என்னுடன் தங்குகிறான். எனக்கு வீடு தேவை. வீட்டாரின் கடுஞ்சொல்லும் கடன் கொடுத்தோரின் பழிச்சொல்லும் அறிவுள்ள மனிதரால் தாங்க முடியாதவை.